நிறைமொழி மாந்தார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இதற்கான பொருளை காணொலியோட கடைசியில் சொல்றேன் நண்பர்களே. அதற்கு முன்னாடி வணக்கம் தோழர்களே தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கும் அதிகாலை 5 மணிக்கே எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்ட முதல்ல. அதுக்கப்புறம் காலைக்கடன் ஒவ்வொன்றா முடிச்சுட்டு உடற்பயிற்சி கொடுத்துக்கு நடைப்பயணத்தை போட தொடங்கிட்டேன் நண்பர்களே. உடற்பயிற்சி கொடுத்துல நமக்கு ஆடையை கொடுத்துட்டாங்க நண்பர்களே, ட்ரெயினர்ன்ற ஆடையை. அதை எடுத்து இன்னைக்கு அணிஞ்சிட்டு உள்ளார போய் வாட்சா விட போயிட்டேன். வாட்சா விட்டுட்டு இருக்கும் போதே வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால இன்னைக்கு அதுல காணொலி வராது. இடைவெளிக்கு நானும் வடக்கு நண்பரும் இன்னைக்கு கிளம்பிட்டோம் நண்பர்களே. நீண்ட நாட்களுக்கு பிறகு வடக்கு நண்பர் எப்பயும் போல கருப்பு காப்பியை அறிஞ்சிட்டாரு. நான் வந்து நார்மல் காப்பியை குடிச்சிட்டேன். இடைவேளையை முடிச்சுட்டு நம்ம ட்ரெயினர்கள் கேட்ட உணவெல்லாம் வாங்கிட்டு உடற்பயிற்சி கொடுத்துக்கு கிளம்பிட்டேன் உடற்பயிற்சியை போடுறதுக்கு. இன்னைக்கான உடற்பயிற்சி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதுகு பகுதி மற்றும் கை புன்புறம். அதுக்கேற்ற மாதிரி 2 வேறுபாடுகள், இதுக்கேற்ற மாதிரி 3 வேறுபாடுகள். ஒவ்வொன்றத்தையும் பக்காவா போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கான உடற்பயிற்சியை ஸ்ட்ரெச்சஸோட முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உடற்பயிற்சிக்கு டாட்டா சொல்லிட்டு விடுதிக்கு வந்து நடைப்பயணத்தை போட தொடங்கிட்டேன் நண்பர்களே. விடுதிக்கு சென்றவுடன் நீண்ட நாட்களுக்கு பிறகு தலைக்கு ஒரு குளியில போட்டேன். குளியில போட்ட உடனே உணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை போட்டு வெள்ளை சாப்பாடு இருந்துச்சு. காலை உணவுக்கு வெள்ளை சாதம் இருக்குன்னு பார்க்காதீங்க, இது மதிய உணவு நண்பர்களே. மதிய உணவுக்கு தான் நம்ம விடுதிக்கே சென்றோம். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கான மதிய உணவையும் காலை உணவையும் ஒட்டுக்கா வந்து அடிச்சு பெருச்சு கிழிச்சோன்னு சிறிது நேரம் சாவாசனத்தை போட தொடங்கிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ராகி பாலை சாப்பிட்டுட்டு திருப்பி இதே மாதிரி சாவாசனத்தை திருப்பி நைட்டு போட தொடங்கிட்டேன். அவ்வளோதான். காலையில் சொன்ன குரலுக்கு என்ன பொருள்னா, உறுதிமிக்க சான்றோர் பெருமை உலகத்தின் அவர்கள் கூறும் மறைமொழிகளில் காட்டிவிடும். அதாவது யாரெல்லாம் நல்லது வந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து, அப்படின்னா யாரெல்லாம் நல்ல வார்த்தை வந்து பேசுகிறாங்களோ நண்பர்களே, அவங்க வந்து செயல்பாட்டில் வந்து வெளிப்பட தேவையில்ல, அவங்க பேச்சிலேருந்தே நம்ம நல்ல விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கலாம்னு சொல்கிறார் நண்பர்களே திருவள்ளுவர். அதுதான் இந்த குரலுக்கான பொருள். மீண்டும் வேறொரு குரலில் வேறொரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.